ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். காங்கிரஸ் பாஜக என எந்த கட்சி ஆண்டாலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாகவும் இனி தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து எந்த பயனும் இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். நதிநீர் பிரச்சனை, போதைப்பொருள் நடமாட்டம், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு என்று பல பிரச்சனைகள் தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய அரசு விடியா திமுக அரசு. இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது. அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது. இப்பொழுது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதும் இதே நிலைதான் தொடர்ந்தது. இன்றைக்கு மத்தியிலே யார் ஆண்டாலும் அவருடைய ஆட்சி இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார்கள். எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றாந்தாய் பிள்ளைகளைப் போல வஞ்சிக்கின்றார்கள். மாறி மாறி மத்திய அமைச்சர்கள் வந்து செல்கிறார்கள். ஆனால் மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனையை உணர்ந்து அதற்கு தீர்வு காண்பது என்றால் இல்லை. அது தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கின்ற பொழுது, தமிழக மீனவர்கள் பாதிக்கின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய நிலைப்பாடு. ஆக இப்படி தேசிய கட்சிகள்லாம் இன்றைக்கு மாநிலத்தை புறக்கணிக்கின்ற காரணத்தினால்தான், மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்ற காரணத்தில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிடுகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். இவரெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்ற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும், ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது. அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது, வேதனை அளிக்கின்றது. தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார்கள். அப்ப தேசிய கட்சியோட கூட்டணியில் இருந்து என்ன பயன்? தமிழ்நாடு பாதிக்கின்ற பொழுது அதை சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து நின்றுதான் ஆக வேண்டும். நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால், தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும். சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி, நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் ஒரே ஒரு வழி. அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.